தை மாதம் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகள் பற்றி நான் உங்களுக்கு நிறைய பதிவு கொடுத்தேன் இல்லையா? தை அமாவாசை பற்றி சொன்னேன். திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலில் ஞானசம்பந்த பெருமான் பொற்கிழி வாங்குகிற அந்த வைபவம் அன்றைக்கு நாம் என்ன பண்ணணுன்றதை சொன்னேன். திருநாங்கூர் கருட சேவை பற்றி சொன்னேன். ரத சப்தமி பற்றி சொன்னேன் இல்லையா? ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. அன்னைக்கு நாம் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பீஷ்மர் பிதாமகர். மகாபாரதத்தில் பீஷ்மரை பற்றி படிக்க படிக்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். தான் செய்து கொடுத்த ஒரு சத்தியத்தை வாழ்நாள் முழுக்க காத்தவர் பீஷ்மர். நம்மலாம் சத்தியம் பண்ணி கொடுத்தோன்னா அதை எவ்வளவு எளிதாக நம்ம மீறிடுறோம். சத்தியம் பண்ணி கொடுத்தா அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம புராணங்களில் படிக்கும்போது தெரியுது. செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக இப்படி ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு. அப்படி ஒருத்தர் தான் பீஷ்மர். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது நமக்கு கொடுத்தது தான் விஷ்ணு சகஸ்ர நாமம். கண்ணன் சொல்ல அர்ஜுனன் கேட்டது கீதை. பீஷ்மர் சொல்ல கண்ணனே கேட்டது தான் விஷ்ணு சகஸ்ர நாமம். விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பலன் உண்டு. நான் நம்ம ரகசிய உண்மைகள் சேனல்லையே நான் உங்களுக்கு நிறைய நாமங்கள் அதனுடைய பலன்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரத சப்தமிக்கும் நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்தேன். இந்த ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற ஊரில் நீர்நிலைகள் இருந்ததுன்னா, ஆறு, கடல், இந்த மாதிரி நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்கே போய் பீஷ்மருக்காக நம்ம இதை பண்ணலாம். எல்லாரும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அல்லது நம்ம வீட்டிலையே நம்ம இதை பண்ணலாம். நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா? நம்முடைய முன்னோர்களுக்கு அமாவாசை வரும்போது அல்லது அவர்களுடைய இறந்த திதி வரும்போது நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். தர்ப்பணம் கொடுக்க ஆள் இல்லாமல் சில பேர் இறந்து போயிருப்பாங்க. நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போதே மந்திரம் சொல்லும் போதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து கொடுப்பதாக தான் அந்த மந்திரமே வரும். ஜடாயு இறந்தபோது ராமன் ஜடாயுவிற்கு இறுதி கடன் செய்தார். அந்த உயிர் அதற்கான முறையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஜடாயுன்றது ஒரு பறவை, ஆனால் பரமாத்மா அவருக்கு இறுதி கடன் செய்தார். அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வல்லால மகாராஜாக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார். இந்த கதைகள்லாம் நமக்கு எதுக்கு சொன்னாங்கன்னா, தர்ப்பணம் கொடுக்க ஆள் இல்லாதவங்களுக்கு இறைவனே தர்ப்பணம் கொடுப்பதாக பல கதைகள் உண்டு நம்முடைய புராணங்கள்ல. இப்போ பீஷ்மர் பிதாமகர், அவர் செய்து கொடுத்த சத்தியத்துக்காக அவர் திருமணமே செய்துக்கல. இந்த பீஷ்மருக்காக இந்த தை மாதம் வளர்பிறை அஷ்டமி அன்றைக்கு, இந்த சப்தமி முடிஞ்சு வரக்கூடிய அஷ்டமி தான் பீஷ்மாஷ்டமி. ஷியாமலா நவராத்திரியும் சேர்ந்து வரும். அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அன்றைய தினம் 3 முறை கைகளில் நீரை எடுத்து அர்க்கியம் பண்ணணும். வழக்கமாக நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது எள்ளு தண்ணி வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனால் பீஷ்மருக்கு செய்கிற போது எள்ளு தேவையில்லை. வெறும் தண்ணீரை 3 முறை எடுத்து, பீஷ்மருக்காக நம்ம எல்லாருமே பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். இதை செய்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும்? சரி, பீஷ்மருக்காக நம்ம அர்க்கியம் கொடுக்குறோம், பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு பண்றோம், இதனால நமக்கு என்ன பலன், ஏன்னா இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதானே எல்லாருமே யோசிப்போம். இதை நீங்கள் செய்கிற போது, ஏற்கனவே ரத சப்தமின்றது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி தருவதில் தலை சிறந்த வழிபாடு அப்படின்னு அந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மருக்காக நம்ம எல்லோரும் இப்படி அர்க்கியம் கொடுக்கிற போது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதுலேயும் முக்கியமாக இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜாதகத்தை நம்ம கணிக்கும் போது சூரியன் எதுக்கெல்லாம் காரகம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறி நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. இந்த குரு தோஷம்னு சொல்லுவாங்க. நீங்க ஜாதகத்துல குரு நீசமாக இருந்தா, குரு வக்ரமாக இருந்தா, குரு கிரகணமாக இருந்தா, இந்த மாதிரி குரு சரியில்லாமல் இருப்பவர்கள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு ரொம்ப எளிய வழிபாடு தான். பீஷ்மருக்கு அர்க்கியம் கொடுக்கிற போது உங்க வேண்டுதல்கள் நிறைவேறும். ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா அவர்கள் இந்த வழிபாட்டை செய்கிற போது அன்றைய தினம் கண்டிப்பா நம்ம அன்னதானம் பண்ணணும். கண்டிப்பா குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது என்னைக்கு வருதுன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி வருது.
அடுத்த நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி நான் சொன்ன இந்த பீஷ்மாஷ்டமி வருகிறது. இந்த வழிபாடுகளை செய்து நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.